இந்த F-15 ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றால் சுடப்பட்ட பின்னர் அந்த விமானத்தில் இருந்து அவசரகால வெளியேற்ற பொறிமுறையாக இருக்கக்கூடிய CKU-5 ராக்கெட் எரிபொருளை பயன்படுத்தி விமானத்தின் கூரையை தகர்த்து இந்த 2 விமானிகளும் வெளியேறிக்கொண்டனர். ஆனால் இவ்வாறான வெளியேற்றங்கள் கடுமையானவை. விமானிகள் இந்த வெளியேற்றத்தில் படுகாயப்படுத்தப்படும் சாத்தியங்களும் உள்ளன. ஆபத்துக்குள்ளான விமானி அவசரகால பொறிமுறையாக இந்த முறையை பயன்படுத்தி கொண்டாலும் விமானி இந்த அவசர காலத்தின் போது தனது இருக்கையில் இருக்கும் மஞ்சள் நிற பக்கவாட்டு நெம்புகோலை இழுக்கும் போது அவரது இருக்கைக்கு கீழ் இருக்கக்கூடிய CKU-5 ராக்கெட் வெடித்து விமானத்தின் கூரையை ஒரு செகண்டுக்கு 200 மீட்டர் வேகத்தில் பீத்து கொண்டு அந்த ஆசனத்தை மேலே தள்ளும். இந்த நடவடிக்கையின் போது குறித்த விமானி தண்டுவட முறிவுகள், அதாவது முள்ளந்தண்டு முறிவுகள் அல்லது படுகாயம் அடைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன. தற்போது அமெரிக்காவால் பரபரப்பாக மீட்கப்பட்ட கேர்னல் தர அதிகாரியும் இந்த நடவடிக்கையின் போது படுகாயப்படுத்தப்பட்டமை ட்ரம்பால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறாக படுகாயத்துக்கு உள்ளான நிலையில்தான் அவர் ஈரானுக்குள்ளேயே ஒரு கைத்துப்பாக்கி, அதாவது ஒரு பிஸ்டல், ஒரு நவிகேஷனல் பீக்கன் எனப்படும் தகவல் தொடர்பு சாதனம், ஒரு கண்காணிப்பு சமிச்சை கருவி ஆகியவற்றை மட்டுமே கொண்டு தனது உயிர்வாழ்வு போராட்டத்தை கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் இருந்த ஒரு மலை மீது திகிலாக கடந்து வெற்றிகரமாக தமது அணியினரால் மீட்கப்பட்டிருக்கின்றார். போரியல் பதிவுகளின்படி ஈரானின் அபாயகரமான மலைப்பகுதிகளில், அதுவும் எதிரிகள் தீவிரமாக அவரை குறிவைத்து தேடும் நிலையில் எதிரிகளின் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்த இந்த அதிகாரி மீட்கப்பட்டமை உலகின் போரியல் வரலாற்றில் மிகவும் ஒரு துணிச்சலான திகிலான மீட்பு நடவடிக்கைகளில் ஒன்று என்பதை யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது.